இயேசு கிறிஸ்து பாதத்துல மரியாள் தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுகிறார். அப்போது யூதாஸ் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய உயர்ந்த தைலத்தை ஏன் வீணாக்குகிறாய்? இதை விட்டு தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்று சொன்னான். பாருங்க, பிசாசனுடைய தந்திரம் என்னன்னா, தேவனுக்கு கொடுப்பதுல அவனுக்கு பிரியமில்லை. தேவனுக்கு கொடுத்தால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுக்கு என்பது ஊழியத்தை, அவர் ஊழியம் அல்லவா, அந்த ஊழியத்தை தாங்குவது. இதை கொடுத்தா ஊழியம் பெருகும் என்பது பிசாசுக்கு தெரியும். அதனால அநேகர் இன்று அளவு தசம பாகங்களை கொடுப்பதில்லை. 3 மாதத்துக்கு முன்பாக என்னுடைய அருமை சகோதரர் யாபேஸ் என்ற சகோதரர், அவனுக்கும் தவறான ஒரு போதகரை உபதேசித்து அவன் தசம பாகங்களை கொடுக்காமல் நிறுத்திவிட்டான். சரி, நான் ஒன்றும் பேசல. ஒரு 2 மாதம் அவன் தராமல் அவன் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொடுக்கல. அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியல. ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அவன் மீண்டும் அந்த தசம பாகத்தை அனுப்பினான். அதிகாலையில என்னோடு அவன் தொடர்பு கொண்டு அவன் பேசின காரியம், ஆண்டவர் இந்த தசம பாகத்தை கொடுக்கும்படி எனக்கு சொன்னார். அதனால நான் உடனே அந்த 12 மணிக்கு அந்த காணிக்கை அனுப்பி வைத்தேன் என்று சொன்னான். அந்த மாதத்தில் அவன் மனம் திரும்பின பிறகு அவனுடைய சம்பளம் ஆண்டவர் பெருக செய்தார். 4000 ரூபாய் பெருக செய்தார். மீண்டும் 1500 ரூபாய் பெருக செய்தார். இப்படி அவனுடைய வேலையில கர்த்தர் உயர்வை தந்தார். நாம் உண்மையாக நடக்கும் போது, உத்தமமாய் இருக்கும் போது, கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றும் போது நம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம், பிசாசை வெட்கப்படுத்துகிறோம்.